இன்றைக்கு செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி பிலமோனுக்கு எழுதின நிருபம் 4-13 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 4-13 வரை உள்ள வசனங்கள். கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உம்முடைய சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. போதும், கண்களை பிடிச்சிருப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தின உடைய ஜீவ வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய வசனத்தை எடுத்து கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் உணர்த்தி அன்றுடைய உடைய வார்த்தையை ஜீவனாக பலனாக வல்லமையாக தரும்படியாக உடைய கருத்தில் இந்த நேரத்தை தருகிறோம். வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய மனமும் இருதயமும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட ஆளப்பட ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபங்களும் இதாவே, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதுகிறதான இந்த நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான். பவுல் ஒரு தனிப்பட்ட நபருக்கு எழுதுகிறதான கடிதமாக இதை நம்ம பார்க்கிறோம். இந்த கடிதத்தை பவுல் எழுதும்போது ரோம சிறைச்சாலையில் பவுல் இருக்கிறார். அது சிறைச்சாலை என்பது அது ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி, அதாவது ஆட்கள் போய் பார்க்கலாம், அவர் மற்றவங்களை சந்திக்கலாம், பட் அந்த இடத்துல இருந்து அவர் மூவ் பண்ணக்கூடாது. அவர் எழுதினார், அவருடைய கடிதங்கள் கொடுக்கப்பட்டது, வேறும் கடிதங்கள் அவர் அந்த சிறைச்சாலையிலிருந்து எழுதின காரியத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ஸோ இந்த பகுதியில் இன்றைக்கு நம்ம சிந்திக்கிற காரியம் என்ன என்று பார்க்கும்போது நம்முடைய விசுவாசத்தினுடைய தாக்கம், இம்பேக்ட் ஆஃப் அவர் ஃபெய்த். நாம் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசம் நாம் வாழுகிற நம்முடைய ஐக்கியமாக இருக்கிற சபையில், நாம் வாழுகிற சமூகத்தில் எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, அல்லது நாம் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எவ்விதமாக அந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த இயேசு கிறிஸ்து எப்படி வெளிவருகிறார் என்பதை குறித்து தான் இந்த பகுதியிலிருந்து நம்ம சிந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து நம்மிலும் வாசம் செய்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று பவுல் கேட்கிறார். ரட்சிக்கப்பட்ட எல்லா விசுவாசி இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மிலே இருந்து தெய்வீக குணாதிசயங்களை உருவாக்கி நம்மிடத்திலிருந்து தெய்வ தன்மை வெளிப்பட வேண்டும் என்பது, அல்லது பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள் கனிகள் வெளிப்பட வேண்டும் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இங்கே நாம் சிந்திக்கிற பகுதியில் ஒரு மனிதனுடைய விசுவாசம் எப்படி அவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்தி கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்தது என்பதை தான் நம்ம இந்த பகுதியில் சிந்திக்க இருக்கிறோம். இந்த பகுதியில் நம்ம பிலமோனை குறித்து பார்க்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பிலமோனுக்கு இந்த கடிதத்தை எழுதனுடைய ஒரு காரணம், ஒரு மிக முக்கியமான காரியம். இதனுடைய பின்னணி என்னன்னா, பிலமோன் ஒரு கொலோசு சபையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசி. அவர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒரு பெரிய செல்வந்தர். அவனுக்கு அநேக அடிமைகள் உண்டு. அந்த நாட்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய காலத்தில் 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டுகளில் செல்வந்தர்கள் அநேகர் இருந்தாங்க. அவங்க நிறைய நிலங்கள், நிறைய சொத்துகள் இருக்கும், ஆடு மாடுகள் இருக்கும். அவங்க நிறைய அடிமைகளை விலைக்கு வாங்கி வச்சு அன்றைக்கு மார்க்கெட்டில் போய் மனிதர்களை வாங்கலாம். இன்றைக்கு நம்ம
மாடுகளையும் வாங்குறது போல. அப்படி அடிமைகள் மார்க்கெட்டில் விற்கப்படுவாங்க. அதை விலை கொடுத்து வாங்கினா அவங்க வந்து நமக்கு அந்த வாங்குறவங்களுக்கு அடிமையாக இருந்து எந்த சுயாதீனம் இல்லாமல் எந்த உரிமையும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் பணியாற்றி வேலை செய்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பிலமோன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய லேண்ட்லார்டாக இருந்தபடினால அவனுக்கு நிறைய அடிமைகள் எல்லாம் இருந்தாங்க. இப்போ அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், விசுவாசியாக இருக்கிறான். கொலோசு சபையில் ஒரு ஆக்டிவ் மெம்பராக, ஒரு உதவிக்காரராக, மூப்பராக அங்கே பணியாற்றி ஒரு நல்ல ஆண்டவருக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிலமோனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் எழுதும்போது பிலமோனுக்கு என்ன சொல்லுகிறார்னா, 4வது வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. பவுல் எழுதுகிறாரு பிலமோனை பார்த்து. அவர் எழுதும்போது பிலமோன் மைண்ட்ல இருக்காரு. என்ன சொல்லுறாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தை நான் கேள்விப்பட்டு. இப்ப நீங்க நம்ம எத்தனை வருஷம் விசுவாசிகளா இருக்கிறோம், எத்தனை வருஷம் நம்ம சபையில இருக்கிறோம், எத்தனை வருஷம் நம்ம இருக்கிற அதே ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்த சிலர் வந்து நம்ம சபையில் உள்ள சில மற்ற விசுவாசிகள் அல்லது விசுவாசிகள் நம்ம பார்த்து இந்த காரியத்தை சொல்ல முடியுமா? நான் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய விசுவாசத்தையும் நான் பார்த்து நான் கேட்டு உங்களை நான் பாராட்டுகிறேன்னு சொல்ல முடியுமா? நீங்க வாழுகிற பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் அந்த வீடுகளில் உங்களை பற்றி பேசுவாங்க. அந்த சகோதரி எப்படி இருக்காங்க, அந்த சகோதரன் எப்படி இருக்காரு, அல்லது இந்த சபையில் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் மும்பராட்டு ஒரு அங்கத்தினர்களாக வந்து கொண்டிருந்தா இந்த விஷயத்தை இந்த ஆள்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். பணிவுடையா, அன்பா, உபசரிப்பா, விசாரிப்பா, கொடுப்பா, ஏதாவது ஒரு காரியம் இவங்களை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கத்தை நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்களா? பிலமோன் கொலோசு சபையில அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாரு. பிலமோன் யாருன்னு சொன்னா, இப்போது இருக்கிற சமூகம் மாறிட்டு 2-3 தலைமுறைக்கு முன்னால் நம்ம சமூகம் அப்படிதான் இருந்தது. எப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பண்ணையர் இருப்பார், ஜமீன்தார் இருப்பார், அவருக்கு தான் சொத்தெல்லாம் இருக்கும், அவர் சொல்றதுதான் சட்டம், அவர் வைக்கிறதுதான் ஆணை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த ஒரு பிலமோன் செல்வாக்கும் பெருமையும் மேன்மையும் மக்கள் பார்த்தா கும்பிட்டுட்டு போட்டு போவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த பிலமோன் இப்போ ஒரு விசுவாசி, ஒரு சபையில அங்கத்தினர். ஆனா அந்த சபையில ஏழைகள், புறஜாதிகள், அடிமைகள், சாதாரண மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா பிலமோன் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக, ஒரு மாதிரியாக, ஒரு நல்ல மனிதனாக, ஒரு நல்ல சாட்சி உள்ள கிறிஸ்துவனுடைய சீஷனாக அந்த இடத்துல பணியாற்றுகிறத பவுல் கேள்விப்பட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய அன்பு பரிசுத்தவான்களிடத்துல இங்க நம்ம பார்க்கும்போது எல்லா பரிசுத்தவான்கள் மேலுள்ள உம்முடைய அன்பு. இன்றைக்கு நம்ம கன்னியாகுமரி மாவட்ட கிறிஸ்தவத்துக்கு பரிசுத்தவான்கள்னு சொன்னா அவங்க ஒரு டெஃபினிஷன் வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பரிசுத்தவான்கள்னு ஆட்களை பார்த்தா சிரிக்கக்கூடாது, அவங்க வாயை மூடிட்டு அப்படி இருக்கணும், மற்றவங்க எல்லாம் போய் அவரை வணக்கம் போடணும், அவங்க ஒரு விதமான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கணும், அவங்க வந்து எப்போதுமே அவங்க வந்து சில வார்த்தைகளை மட்டும்தான் பேசணும், வாதம் வந்து அதிகம் பேசக்கூடாது. இப்படி கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் ஒரு பரிசுத்தவான்னா அவங்களுக்கு சில டெஃபினிஷன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வேதத்தில் பரிசுத்தாவியாகிய தேவன் பரிசுத்தவான்கள் என்று சொல்வது அந்த சபையில் இருந்த விசுவாசிகளை, உங்களையும் என்னையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை, அவர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை செய்கிறத மாதிரியா இருப்பதை தான் இங்க பவுல் சொல்லுகிறார். பிலமோன் அப்படி மாதிரியா இருந்தான். பரிசுத்தவான் என்பது
இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவன், கழுவப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன். அவன் மாம்சத்துல பாவ உணர்வும் பலவீனங்களும் உண்டு. மனிதன் உலகத்துல மூச்சு இருக்கிறது வரையிலும் எந்த மனிதனும் 100% பரிசுத்தவான என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் இயேசு கிறிஸ்துவில் தேவனால் யாராக பார்க்கப்படுகிறான்? பரிசுத்தவானாக பார்க்கப்படுகிறான், பரிசுத்தவாட்டியாக பார்க்கப்படுகிறான், நீதிமானாக பார்க்கப்படுகிறான். சோ இந்த பிலமோன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடியவர். சபையில இப்ப கிறிஸ்துவின் அப்போஸ்தலத்திலே கற்றுக்கொண்ட உபதேசத்தின்படியும் அவருடைய மாதிரியின்படியும் ஒரு சாதாரண விசுவாசியாக, மற்றவர்களுக்கு பணிவிடையும் அன்பும் பாராட்டக்கூடிய ஒரு நபராக அங்க சபையில இருந்து கொண்டிருக்கிறதை பவுல் கேள்விப்பட்டு அவர் என்ன செய்கிறார்னா, என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரித்து, என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரம் செய்து. நீங்க உங்கள் நிமித்தம் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவை சார்ந்த கிறிஸ்துவனுடைய வசனத்தில் இருக்கும்போது அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்போது அதற்காக அவங்க என்ன செய்யறாங்க? தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. நீங்க ஆண்டவருக்குள்ளால சிந்தித்து பாருங்க, நீங்க எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமா இருந்தீங்க? How many are blessed by your serving spirit, humble and loving spirit and service? அன்பான உபசரிப்பு, அன்பான வார்த்தை, இக்கட்டு நேரத்தில் ஓடி போய் ஒரு உதவி செய்தல், மற்றவர்களை தேற்றுதல் பண்ணுகிற வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், சமாதானத்தின் செயல்கள் எத்தனை பேருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி. நான் இந்த சர்ச்சுக்கு போறேன்னா இன்னும் சகோதரர்கள் தான் காரணம். இன்னென்ன செயல்கள் இந்த சபையில் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இவங்க எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்க இருக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தீங்க? ஒருவேளை எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாரும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவனுடைய உண்மைகளுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையோடு பணிவிடை செய்யும் போது தேவன் நம்முடைய பணிவிடையின் செயல்களை சிலருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி அதற்காக அவர்கள் தேவன் என்ன செய்வாங்க? ஸ்தோத்தரிப்பாங்க. நான் பிரதர் சாம்ராஜுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் சிஸ்டர் ஹெலனுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி ஒரு நம்மை நினைத்து மற்றவங்க உள்ளம் பூரிப்படையும் போது அவங்க இருதயத்துல அந்த தாக்கம் ஏற்பட்டதுனால அதற்காக அவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசுவாச வாழ்க்கை நாம் வாழுகிறோம். ஏனென்றால் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் இருக்கிற கிறிஸ்து, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் இருக்கிறபடினால நம்மில் இருக்கிற கிறிஸ்து நம்மளை வல்லமையாக செயல்பட்டு விருப்பங்களை செய்கைகளை உண்டு பண்ணுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் என்ன எழுதுகிறாரு? அவர் தாமே நமக்குள் விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். சோ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் உண்டு பண்ணுகிற கிரியைகள், செயல்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறுது. அதற்காக அவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறாங்க. அதற்காக நாம் நற்சாட்சி உடையவர்களாக இந்த சபையிலும் சமூகத்திலும் மாற்றப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மை குறித்து மற்றவங்க பாராட்டக்கூடியதா இருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்ப்போம். இந்த காலை வேளையில 6வது வசனத்துல, உங்களுள்ள சகல நன்மைகளும் தெரியப்பட்டதினாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம், fellowship of faith, கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். விசுவாசத்தினுடைய அந்யோன்யம், விசுவாசத்தினுடைய அந்யோன்ய ஐக்கியம், விசுவாசத்தின் நிமித்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறதான தகுதிகளை, கிருபையின் ஆசீர்வாதங்களை, ஐக்கியத்தினுடைய உணர்வுகளை, நாம் ஒருவருக்கு ஒரு அவயவங்களாக இருக்கிறோம்.
நாம் ஒருவருக்கொருவர் பாராட்டுகிற அன்பினால, நாம் ஒருவர் காட்டுகிற பாச பிணைப்பு, உதவிகள்னால, விசாரிப்புகள்னால, இதுதான் அன்யோன்யம். மே மாதம் இது எத்தனாம் தேதி? 2வது சண்டே, 12th. ஒரு சண்டே முடிஞ்ச 12 நாள். எத்தனை பேரை நீங்க விசாரிச்சீங்க? எத்தனை பேரை கூப்பிட்டு பேசுனீங்க? சபையில யாரையாவது எதுக்காவது விசாரிச்சீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு பார்க்கல கொஞ்சம் போன சண்டே உங்களை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா தெரியல, சங்கடமா இருந்து. அல்லது வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப்? என்னென்ன ஓடிட்டு இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில? சரி, இந்த மாசத்தை விட்டுறோம். போன மாசம் யாரையாவது நீங்க விசாரிச்சதுண்டா? இருந்தா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பிலமோன் அவருடைய அந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று, அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது, இன்னும் பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். பிலமோன் செய்கிறதான இந்த விசாரிப்பு, பிலமோன் செய்கிறதான இந்த ஜெபம், ஆறுதல், உபசரிப்பு இன்னும் அதிகமாக சபையில பெருக வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அவனை குறித்து பாராட்டுகிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தா உங்களுக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் தம்முடைய ஆவியினால் ஒரு நிருபங்கள் எழுதிட்டு இருக்கிறாரு. அந்த நிருபங்கள் நீங்கள் கிறிஸ்துவை சந்திக்கும் போது வாசிக்கப்படும். Everything has an account before God. கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு அக்கவுண்டாக, ஒரு நிரூபமாக எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிசுத்தவானுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை, ஏனோதானோ என்று வாழ்வதல்ல. தேவனால் தேவனுக்கென்று வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. பிலமோனுக்காக மட்டுமல்ல, அது சபைக்காகவும் கிறிஸ்துடைய வருகை வரையிலும் ஆசீர்வாதமாக எழுதப்பட்டது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவினாலே கணக்கு ஒப்புவிக்கப்படும்படியாக, அவனவன் கிரியைகளுக்கு பலன் பெறும்படியாக நிரூபங்களாக தேவனிடத்தில் வெளிப்பட்டு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்கு முன்னால் நிற்கும் போது அது வாசிக்கப்படும். நீங்க ஒரு ஆளை விசாரிக்கலன்னு சொன்னா, நீங்க மற்றவங்களை குறித்து தனிப்பட்ட முறையில் பேசலன்னு சொன்னா, நீங்க அவர்களுக்காக ஜெபிக்கவும் இல்லை. அப்படி ஜெபித்தாலும் அது கடமைக்காக இருக்கும். ஒரு ஆளை பற்றி தெரியாம நீங்க எப்படி ஜெபிக்க முடியும்? விசாரிக்காம எப்படி தெரிய முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் அப்படிப்பட்ட ஒரு விசாரிக்கிற அந்யோன்ய ஐக்கியத்தை வளர்க்கிற காரியத்தை சபையில் செய்கிறவராக காணப்பட்டான் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். 7வது வசனம், சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பார்ந்தபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளம் உம்மாலே இளைப்பார்ந்தபடியால். பரிசுத்தவான்களுடைய உள்ளம் எப்படி இளைப்பாறும்? எப்படி இளைப்பாறும்? மற்ற விசுவாசியினுடைய சபை ஐக்கியத்தில் இருக்கிறவருடைய ஆறுதலினால, தேர்தலினால, உபசரிப்பினால, விசாரணையினால நாம் ஒருவருக்கொருவர் தேற்றப்படுகிறோம், இளைப்பாறுகிறோம். நாம் இளைப்பாறுகிறோம், மற்றவர்களை இளைப்பாற பண்ணுகிறோம், தேர்தலடைய செய்கிறோம். பிலமோன் பின்னணி, பெரிய செல்வந்தன், கௌரவம், அந்தஸ்து, உயர்வு எல்லாம் உடையவன். இப்போது சபையில ஒரு சாதாரண பணிவிடைக்காரன், ஒரு சபையில
ஒரு கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஒரு விசுவாசி, விசாரிக்கிறவன், அன்பு கூறுகிறவன், உதவி செய்கிறவன், அணைக்கிறவன், தேற்றுகிறவன், மற்றவருடைய உள்ளங்களை ஆறுதல் அடைய செய்கிறவன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமைக்காக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு நம்மிலிருந்து கடந்து செல்லும்படியாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாம மகிமைப்படுவதற்காக நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது, ஆண்டவருக்கு என்று செய்யப்படும் போது, பிலமோனுக்கு முதல்ல அவன் எப்படி சபையில நடந்து கொள்ளுகிறான் என்கிற காரியத்தை பவுல் இங்க சொல்லிட்டு, இந்த இடத்துல பவுல் இந்த நிருபத்தை எழுதுவதற்கான முக்கியமான காரணம் பிலமோனிடத்துக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி செய்கிறாரு. அது என்ன காரியம் என்றால், பிலமோன் ஒரு பெரிய செல்வந்தனும் அநேக அடிமைகளும் அவனுக்கு இருந்தாங்க. அதுல ஒரு அடிமை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறதான 10வது வசனத்தில் இருக்கிற ஓனேசிமு. இந்த ஓனேசிமு என்ன செய்தான்னா, பிலமோனிடத்தில் அடிமையா இருக்கும்போது பிலமோனிடத்திலிருந்து திருடிட்டு ஓடிட்டான், தப்பி ஓடிட்டான். ஓடி போய் அவன் எங்க போய் சேர்ந்தான்னா, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்த பவுலிடத்துல போய் சேர்ந்தான். யாரு கூட்டு போனன்னு தெரியல. பவுல் அவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டு இப்ப அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறான், மாறிட்டான். இங்க பாருங்க, ஓனோசிமோ பிலமோனிடத்துல இருந்த ஒரு அடிமை. அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. ஒரு எஜமானை ஒரு அடிமை திருடுனா அந்த நாட்கள்ல கொலை கூட பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு அடிமை ஒரு தப்பு பண்ணனாலே எஜமான் வந்து பயங்கரமா அடிப்பாங்க, கெட்டி போடுவாங்க, பல நாட்கள் மிருகத்தை போல் நடத்துவாங்க. இப்ப இந்த ஓனேசிமு பிலமோனிடத்துல இருந்து திருடிட்டு ஓடிட்டான். இப்ப பவுல் இந்த கடிதத்தை எழுத காரியம் என்ன தெரியுமா, இந்த ஓனோசிம பிலமோனிடத்துல அனுப்பணும். இந்த ஓனோசிம திருப்பி எங்க அனுப்பணும், பிலமோனிடத்துல அனுப்பணும். இப்போ அதற்காக தான் இந்த கடிதத்தை எழுதுகிறாரு. இப்போ பிலமோனுடைய பார்வையில் ஓனோசிமு யாரு, அவனுடைய அடிமை, திருடன். எப்படா என் கையில கிடைப்பான், காலை முறிக்கலாம். முன்காலத்தில் சொல்லுவாங்க, அவன் என் கையில கிடைச்சேன்னா அடிச்சவனுக்கு எலும்பை முறிப்பேன், கையை முறிப்பேன், காலை முறிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்களில் எஜமான்கள் அடிமைகள் அப்படி செய்தாங்க. காலை உடைத்தாங்க, கையை உடைத்தாங்க, பட்டினி போட்டாங்க, கெட்டி போடுவாங்க, இப்படி மிக கடுமையாக தண்டிப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்போ பிலமோனுக்கு ஓனோசிமுடைய பார்வை எப்படி இருக்குது? ஓனோசிமு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட விஷயம், அவனு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவோடைய பிள்ளையாக மாற்றப்பட்ட விஷயம் யாருக்கு தெரியாது? ஓனோசிமுக்கு தெரியாது, பிலமோனுக்கு தெரியாது. சாரி, ஓனோசிமு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மாற்றங்கள் பிலமோனுக்கு தெரியாது. பவுலுக்கு இந்த ஓனோசிமை பிலமோனிடத்தில் ஒப்படைக்கணும். பிலமோன் அவனை தன்னை போல ஏற்றுக்கொள்ளணும். அடிமையாக அல்ல, திருடனாக அல்ல, சுயாதீனனாக, கிறிஸ்துவுக்குள் சகோதரனாக தன்னை போல அவனை என்ன செய்யணும், ஏற்று கொள்ளணும். அதுக்கு தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அவர் ஏற்றுக்கொள்வார் என்கிற நம்பிக்கை பவுலுக்கு இருக்குது. அதுதான் அவருடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை. அதுதான் அவருடைய இதுவரை பிலமோனை குறித்து அவர் கேள்விப்பட்டது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை, நம்ம கிறிஸ்தவங்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்மிடத்துல ஒருவர் ஒரு டிஃபிகல்ட் டாஸ்கை, ஒரு பொறுப்பை ஒப்பு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை உடையவர்களாக நாம் சபையிலையும் சமூகத்திலும் இருக்கிறோமா? பிலமோன் பவுலுடைய பார்க்கும்போது பவுல் நம்பக்கூடியவனாக பிலமோன் இதை செய்வான். கடினமான காரியம் ஆனால் செய்வான். அதனால தான் அவர் எழுதுகிறார் இந்த கடிதத்தை. பவுல் சொல்லுகிறார் 8வது வசனத்தில்,
ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் இப்பொழுது கட்டப்பட்டவனாக இருக்கிறபடியினால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் துணிந்தவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். பாருங்க, பவுலுடைய குணம். பவுல் கிறிஸ்துவுக்குள்ள எப்படிப்பட்டவராக இருக்கிறார் சொல்லிட்டு, பவுல் பிலமோன் ஆண்டவருக்குலாம் நடத்தி சீஷத்துவம் பண்ணி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து ஸ்திரப்படுத்தி வைத்திருக்கிறாரு. பவுல் ஒரு காரியத்தை சொன்னா யார் கேட்பாரு? பிலமோன் கேட்பாரு. வயதின் அடிப்படையிலும் ஊழியத்தில் அவர் அப்போஸ்தலன், இவர் ஒரு சபையினுடைய அங்கத்தினரும் சபையினுடைய செயல்படுகிற ஒரு உதவிக்காரரும் மூப்பராக இருக்கலாம். அவர் பவுல் சொல்றாரு, என்னால் உனக்கு கட்டளையிட முடியும், ஆனா நான் கட்டளையிடல. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன், அன்பு நிமித்தம் உன்னிடத்துல வேண்டுகிறேன் ஒரு காரியத்தை. கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அதிகாரம் செலுத்த அழைக்கப்படவில்லை, அன்பை செலுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பினால் ஒருவருக்கு ஒரு பணிவிடையின் செய்து ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிகாரம் செலுத்துவதல்ல, அன்பினாலும் அரவணைப்பினாலும் அநேக காரியங்களை நாம் அதிகாரத்தை விட என்ன செய்ய முடியும், சாதிக்க முடியும். பவுல் அதை தெளிவாக அறிந்திருந்தார். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பணிவிடை கொள்ள வராமல் பணிவிடை செய்து அநேகரை மீட்கும் பொருட்டாக ஜீவனை கொடுக்க வந்தார். அதுபோல பவுலும் தன்னை முற்றிலுமாக கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து அன்பு நிமித்தமும் இன்னும் பணிவிடை நிமித்தமும் அநேகரை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்கும்படியாக பவுலுடைய ஊழியம் மறைந்தது. இனி அநேக இடங்கள்ல கிறிஸ்துவுக்குள்ளால சபைகளில் அதிகாரம் செலுத்துகிற காரியம் இருக்குது. அது அப்படி செய்யக்கூடாது என்பதை நாம் இங்க பவுல் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். அவர் சொல்லுகிறாரே 10வது வசனத்தில், என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உன்னை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஓனேசிமை குறித்து பவுல் கொடுக்கிற சாட்சி என்னவென்றால், என் மகன் ஆகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். நான் பெற்ற சரீர பிரகாரம் அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக. பவுல் அநேக இடத்துல தன் மூலமாக கிறிஸ்துவத்தில் அழைக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நடத்தப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களை பிள்ளைகளாக, தீமோத்தேயுவுக்கு ஒரு மகனாக அவர் சொல்கிறது நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலன் யோவான் அநேக வேளை நேரத்தில் விசுவாசிகளை பிள்ளைகளே, என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக அவங்கள் மூலமாக பிறந்தவர்களும் ஆவிக்குரிய பூர்வமாக வளர்க்கப்பட்டவர்களும். இங்க ஓனேசிமு பவுல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவனும் பவுல் மூலமாக வளர்த்தெடுக்கப்பட்டவனும் ஆனபடினால, நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நேர் ஏற்றுக்கொள்ளும். இதை வாசிக்க சில பிலமோன் எப்படி பார்த்திருப்பாரு. அதாவது பிலமோன் இடத்துல இருந்து இந்த ஓனேசிமு திருடிட்டு போயிட்டான். பிலமோன் அவனை குறித்து இதுவரை எதுவும் கேள்விப்படல. இந்த ஓனேசிமை குறித்த பார்வை பிலமோனுக்கு எப்படி இருக்கும்? கள்ளப்பய வரட்டு, இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் நம்ம கையில் கிடைக்காமலா ஓடிடுவான். அதாவது அந்த நாட்களில் ஒரு எஜமானிடத்திலிருந்து ஒரு அடிமை தப்பி போயிட்டா, ஒரு அடிமை போகிறது மட்டும் இல்லை, அது அந்த எஜமானுக்கு பெரிய அவமானமாகும், பிரஸ்டீஜ். அது மாத்திரமல்ல, அவன் ஓடி போனாலும் காரியம் இல்லை, திருடிட்டு ஓடி போயிருக்கான்.
மாம்சத்தின்படி உலக பிரகாரமாக பிலமோன் ஓனேசிமிடத்தில் கோபமாக இருக்க முடியும், வரட்டும் பார்க்கலாம் என்று இருக்க முடியும், பல காரியங்களை யோசிக்க முடியும். ஆனால் பிலமோன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறான். இப்போ பரிசுத்தவான்களை தன்னை போல பார்க்கிறவனாக இருக்கிறான். அவரிடத்துல பரிசுத்தவான்கள் முன்னால் அவனுடைய அந்யோன்யம், ஐக்கியம், அன்பு, உபசரிப்பு, அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிற விதம் மிகுந்த ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு பணிவிடையின் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ ஓனேசிமு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். பவுல் மூலமாக வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறான். அவன் இப்போது என்னிடத்துல வருகிறான் என்று சொல்லும்போது பிலமோன் நிச்சயமாக இந்த ஓனேசிமை வரவேற்று தன்னை போல தன்னோடு கூட அவன் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளுவான் என்ற நம்பிக்கை பவுலுக்கு இருந்தது. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலால் பவுல் அதை உணர்ந்து அவன் அதை ஏற்றுக்கொள்வான், பிலமோன் ஏற்றுக்கொள்வான் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாய் இருக்கிற நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இன்றைக்கு கிறிஸ்தவம் அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? மாம்சத்தின்படியான சிந்தனை, மாம்சத்தின்படியான பிரிவினை, மாம்சத்தின்படி உலக மனிதன் பார்க்கிற பார்வையிலே நாமும் பார்த்தால் சபைக்கும் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன வேறுபாடு? நம்முடைய பார்வை மாற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நாம் மனிதர்களையும் விசுவாசிகளையும், நாம் விசுவாசிகளோடு இடைபடுகிற காரியங்களை, சிந்தனைகள் மாற்ற வேண்டும். நமக்காக அல்ல, பிறருக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆவியில் நிறைந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது. வீடை காலி பண்ணிட்டு போறாங்க. சிலர் ஆவிக்குரிய மனிதர்கள் வாழுகிற இடத்துல வாழ முடியாம. நிச்சயமாக அது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. அந்தி கிறிஸ்துவின் வேஷம் தரிக்கப்பட்ட மாய்மாலமான வாழ்க்கை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற வாழ்க்கை, கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற வாழ்க்கை. இங்க பவுல் சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்க்கை, பணிவிடை செய்தல், மற்றவர்களை தேற்றி கட்டி எழுப்புதல். அதை பிலமோன் செய்து கொண்டிருந்தபடினால்தான் ஓனேசிமை பிலமோனிடத்தில் அனுப்புறான். பவுலுக்கு அந்த தைரியம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. பிலமோனுடைய பழைய பார்வை வேற, புதிய பார்வை வேற. அவன் மாற்றப்பட்ட மனிதன், அவன் கிறிஸ்துவுக்குள் சிந்திக்கிற மனிதன், கிறிஸ்துவனுடைய சாயலை தரித்து கொண்ட மனிதன், தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதன், பரிசுத்த ஆவியின் குணாதிசயங்களுடைய மனிதன். அவன் பழைய வைராக்கியம் உடையவனாக இருக்க மாட்டான். ஓனேசிமுடைய திருட்டை பற்றி அவன் யோசிக்க மாட்டான். ஓனேசிமுடைய ரட்சிப்பிற்காக தேவனை ஸ்தோத்தரிப்பான், சந்தோஷப்படுவான். ஓனேசிமு ஓடி போனதை பற்றி சிந்திக்க மாட்டான். ஓனேசிமு ஒரு விசுவாசியாக ஆண்டோடைய பிள்ளையாக என்னிடத்தில் வருகிறான் என்று அதற்காக சந்தோஷப்படுவான் பிலமோன் என்கிற நம்பிக்கை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்தது. இன்னும் இந்த ஓனேசிமு ஒரு மாற்றப்பட்டவனாக இருந்தான். அதான் 10-11 வசனத்திலே பார்க்கிறோம். முன்பே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக மாறி இருக்கிறான். ஓனேசிமு ஜஸ்ட் விசுவாசித்தது மட்டும் இல்லை, கிறிஸ்துவை சார்ந்து வாழ ஆரம்பித்திருக்கிறான். அநேக மாற்றங்கள் ஓனேசிமுடைய வாழ்க்கையில் இருக்கிறத பவுல் பார்த்தபடினால்தான் அநேக மாற்றங்களை முதிர்ச்சியுடைய பிலமோனிடத்திற்கு இந்த ஓனேசிமு என்ன செய்தான்? அனுப்பி வைக்கான். அந்த பார்வை, நம்பிக்கை பிலமோனையும் பவுலுக்கு தெரியும், இப்போ ஓனேசிமையும் பவுலுக்கு தெரியும். அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் மாத்திரமல்ல,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டவன். ஆனபடினால முன்பு பழைய ஓனேசிமு இல்லாம, திருடன் ஓனேசிமு இல்ல, அடிமை ஓனேசிமு அல்ல, சுயாதீனன் ஆண்டவருடைய பிள்ளை மாற்றப்பட்டவன், உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். அவன் உமக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பான். நீர் சேர்ந்து கூடி ஆராதிக்கிற சபைக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பான். உம்முடைய ஆவிக்குரிய செயல்பாடுகளுக்கு துணையாக இருப்பான் ஓனேசிமு. ஆனபடினாலே நான் அவனை உம்மிடத்திலே அனுப்பி விடுகிறேன், ஏற்றுக்கொள்ளும் என்று பவுல் சொல்லுகிறார். சபையில பிலமோன்களும் ஓனேசிமுகளும் தேவை. நாம் பிலமோன்களாக ஓனேசிமுவாக மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். நாம் எல்லாரும் பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம், அநேக தீய பழக்கங்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இனி நாம் அடிமைகள் அல்ல, சுயாதீனர்கள். கிறிஸ்து இயேசுவுக்காக சாட்சிகளாக வாழும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒருவருடைய நாம் அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி விசுவாசத்தினால் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். நீங்க 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 2வது வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இங்க தெசலோனிக்கே சபையில இருந்த விசுவாசிகள் அப்படிதான் இருந்தாங்க. பவுல் அவங்களை குறித்து சொல்லும் போது, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் கேள்விப்பட்டு. அன்பின் பிரயாசம், லேபர் ஆஃப் லவ், அதுதான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். விசுவாசிகள் மற்ற பரிசுத்தவான்களை தட்டி தூக்கி எழுப்பக்கூடிய தூண்டுகோல்களாக இருக்க வேண்டும். நமக்குள் பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணும் போது நம்மில் இருக்கிற பரிசுத்தாவியானவர் மற்றவர்களை அணைமூட்டி எழுப்ப வேண்டும், தூக்கி விட வேண்டும். நல் வார்த்தைகளினால், அன்பின் வார்த்தைகளினால், ஆறுதலின் வார்த்தைகளினால், ஜெபங்களினால், நம்முடைய நற்கிரியைகளினால் நாம் மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. விசுவாச வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமை 10 மணியிலிருந்து 12 மணி வரை நடக்கிற ஆராதனைக்காக அல்ல. அது ஒரு பார்ட், அது முக்கியமானது. நம் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்காக வாழும்படியாக கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மனம் திரும்பி பாவி என்று ஒத்துக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராய் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருப்போமே, ஆனால் நாம் ஆவியினால் பிறந்தவர்கள், மறுபடியும் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாக இருக்கிறார். நாம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆவியானவர் நம்மையும் பரிசுத்தப்படுத்தி அந்த கிறிஸ்துவுடைய பரிசுத்தத்தை நறுமணமாக இந்த சபையில, இந்த உலகத்திலே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவனுடைய நறுமணங்கள், ஆவிக்குரிய மனம் வீசுகிறவர்கள். பிலமோனிடத்தில் அந்த மனம் வீசினது, ஓனேசிமிடத்திலிருந்து அந்த மனம் வந்தது. நம்மிடத்திலிருந்து எந்த மனம் வந்துட்டு இருக்குது? நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன்னா, நீங்கள் எல்லாரும் வீட்டில் போய் நம்ம சபையில் வந்ததிலிருந்து எத்தனை விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய நறுமணத்தை நீங்கள் முகர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த விசுவாசிகளுடைய பேரெல்லாம் எழுதி, இந்த விசுவாசியிடத்திலிருந்து இந்த ஆவிக்குரிய நறுமணம் எனக்கு வீசினது அப்படின்னு எழுத சொன்னா எத்தனை பேஜ் உங்களால் எழுத முடியும்? எத்தனை பேரை பற்றி எழுத முடியும்?
விசுவாசிகளிடத்தில் இருந்த நறுமணம் வீசலன்னு சொன்னா கொஞ்ச நாளை பிறகு மற்ற விசுவாசிகளும் சபைக்கு வரமாட்டாங்க. நம்முடைய நற்குணாதிசயங்கள், நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்தாவியானுடைய கனிகள், நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற நற்செய பண்புகள் மற்றவர்களை சபையிலும் கிறிஸ்துவிடத்திலும் சபையில் சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் உங்களை பற்றி மற்றவங்க என்ன சாட்சி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் நீங்களே எழுதுங்கன்னு சொன்னால் எவ்வளோ எழுத முடியும்? நம்மை பற்றி மற்றவங்க சொல்கிறது தான் சாட்சி. நம்ம பற்றி நம்மையே சொல்லிட்டு இருந்தால் மணிக்கூர் கணக்கில் சொல்லலாம். நம்ம பற்றி மற்றவங்க என்ன சொல்றாங்க, நம்முடைய நறுமணம் எப்படி வீசுது, பிலமோனுடைய நறுமணம் எப்படி வீசினது, ஓனேசிமு எப்படி மாறினான், ஒரு திருடன். பிலமோனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றம் என்பது மிகப்பெரிய மாற்றம். அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். நம்மிலிருந்து வருகிற நறுமணங்கள், நம்முடைய விசுவாசத்தினுடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி பிரதிபலிக்கிறது?